அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன மிஷின் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு 5 மீட்டர் ஓஸ் கொடுத்துருவோம். இந்த சின்ன மிஷின்லேயும் வந்து நம்ம கேன் மட்டும் மாட்டுட்டு கொண்டு போனால் போதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்டன் டைப்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் பார்த்தீங்கன்னா மாட்டுட்டு தள்ளிட்டு போய் கறந்துக்கலாங்க. நம்ம மாடை வந்து பிடிச்சி கட்டுறதுக்கு சௌரியமா இல்லை மாடை வந்து அங்கங்கே நகர்த்துறதுக்கு சௌரியமா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிஷினை வந்து நம்ம மாட்டுட்டு தள்ளிட்டு போய் நம்ம பாதுகாக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து க்ளீன் பண்ணிக்கணுங்க. அதாவது க்ளீன் பண்ணுறதுனா வந்து ரொம்ப சிரமம் கிடையாதுங்க. ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு மிஷினை போட்டு நம்ம கேனை லாக் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி காலையில் பச்சை தண்ணியில் கழுவுனா போதுங்க. அதாவது எல்லா மாடு கறக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லா மாடு கறந்ததுக்கப்புறம் டெய்லியுமே அந்த பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஷ்ஷு கொடுத்துட்றாங்க. இதுக்கு மிஷின் கூட வந்து நம்ம ப்ரெஷ் கொடுத்துட்றாங்க. அந்த ப்ரெஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணி கழுவிட்டு அப்படின்னா நம்ம ஓஸில் வந்து உள்ள ஆடெல்லாம் ஒட்டியிருந்தோம் அப்படின்னா எல்லாமே சுத்தமாக வெளியே வந்துருங்க. ஓஸ் வந்து என்றைக்குமே டெம்பர் ஆகாது, ஹார்ட் ஆகாது. நம்ம இந்த மாதிரி கழுவுறதுனால பார்த்தீங்கன்னா பால் கெட்டு போகிறது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பால் ஸ்மெல் வருது, இதெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாங்க.